பாஜக ஆட்சியை ஆதரித்தால் சந்திரபாபு நாயுடு துணை பிரதமராக பொறுப்பேற்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸனுடைய எக்ஸ்தல பக்கத்தில் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள். சார் வணக்கம். ஏன் துணை பிரதமராக பதவி ஏற்றால் என்டிஏ கூட்டணிக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கலாம் அப்படின்ற கருத்தை சொல்றீங்க, இதுக்கு காரணம் என்ன? இல்ல நான் முதலில் இந்த கருத்து காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்து அல்ல. இது என்னுடைய தனிப்பட்ட முறையில என்னுடைய ஒரு அரசியல் பார்வையாளன் என்கிற முறையிலும், அதிலும் குறிப்பாக தென்னிந்தியாவினுடைய எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவனாக இருக்கின்ற காரணத்தினாலும் இந்த கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்பட்டேன். கடந்த 10 ஆண்டுகளில் மத்தியிலே அமர்ந்த அந்த ஒன்றிய அரசு என்பது தென்னிந்திய மாநிலங்களுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத ஒரு அரசாகவே நடந்து முடிந்தது. கடந்த 10 மாநிலங்களில் ஒன்றிய அரசுக்கு வந்த மிகப்பெரிய வருவாய் தொகுப்புகள், அதற்கு வந்த பல்வேறு விதமான வருமானங்கள், வெளிநாடுகளில் இருந்து வந்த முதலீடுகள், இது எல்லாவற்றையுமே முக்கியமாக குஜராத்திற்கும் அதுபோக வட இந்திய மாநிலங்கள் எங்கே பாஜகவுக்கு செல்வாக்கு இருந்ததோ அந்த மாநிலங்களில் மட்டும்தான் அந்த நிதிகளும் அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டன என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. இன்றைக்கு கிடைத்திருக்கிற இந்த தேர்தல் முடிவுகள் ஒரு வகையிலே இதுவரை புறக்கணிக்கப்பட்ட தென்னிந்தியாவுக்கு ஒன்றிய அரசுடைய நிர்வாகத்திலே ஒரு முக்கியமான இடத்தை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தர முடியும் என்று நான் எண்ணுகிறேன். என்னை பொறுத்தவரை சந்திரபாபு நாயுடு அவர்கள் கடந்த காலங்களிலே மோடி அவர்களால் மிகவும் அவமானப்பட்டிருக்கிறார். தன்னுடைய சொந்த மாமனாரையே காட்டி கொடுத்தவர் என்றெல்லாம் திரு மோடி அவர்கள் பகிரங்கமாக அவரை விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த சூழ்நிலையிலே திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கைது செய்து அவர்கள் சிறையிலே அடைக்கப்படுகின்ற போது அன்றைக்கு பிரதமராக இருந்த நம்முடைய திரு மோடி அவர்களும் அந்த உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா அவர்களும் எந்த வகையிலும் அதை ஜெகனை கண்டித்து இந்த கைது நியாயமற்றது, இது செய்யக்கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை. ஆகவே இன்று அவர்களுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் சந்திரபாபு நாயுடை அழைக்கிறார்கள். இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு சந்திரபாபு நாயுடு ஒரு சரியான சாதுரியமான ஒரு அரசியல் முடிவை எடுத்து இந்தியா கூட்டணி தலைவர்களோடு பேசி வேறு விதமான ஒரு அரசியல் ஏற்பாட்டை செய்ய முன் வருவார் என்று சொன்னால் நான் மனப்பூர்வமாக வரவேற்பேன். ஆனால் இன்று காலையிலே வந்த செய்திகள், அவர் இன்று மோடி அரசுக்கு ஆதரவு கொடுக்க போகிறதாக செய்திகளிலே பார்த்தேன். அதை பார்த்தவுடனே எனக்கு தோன்றியது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இருக்கிற இந்த அட்வான்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் இது நிச்சயமாக சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தினை வழங்கி இருக்கிறது. சந்திரபாபு நாயுடை பொறுத்தவரை நான் அவரை நேரில் அறிவேன். தமிழ் மாநில காங்கிரசும் தெலுங்கு தேசமும் ஒன்றாக இருந்து அந்த கூட்டணி அரசை நடத்துகின்ற வேளையில திரு சந்திரபாபு நாயுடு அவர்களை பார்த்து பல முறை பேசவும், அவருக்கு நிர்வாகத்தை பற்றி அவருக்கு இருந்த புரிதலையும், அவருக்கு இந்தியாவினுடைய வளர்ச்சி பற்றி அவருக்கு இருந்த அக்கறையும், முதலீடுகளை கொண்டு வருவதிலே அவருக்கு இருந்த ஆர்வத்தையும் புரிந்து கொண்ட நான், அவரை போன்ற ஒரு மூத்த தலைவர் இன்று ஒன்றிய அரசிலே தென்னிந்தியாவினுடைய பிரதிநிதியாக இடம்பெறுவது தென்னிந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என்று நான் கருதுகிறேன். பொதுவாக அப்படி ஒரு இடத்தை அவர் உட்கார்ந்தார் என்று சொன்னால், தென்னிந்திய மாநிலங்களுக்கு எப்படிப்பட்ட நிதி தொகுப்புகள் கிடைக்கின்றன, எதை போன்ற திட்டங்களை செயல்படுத்த முடியும், மாநில உரிமைகளை எப்படி பாதுகாக்க முடியும், இந்தி அல்லாத பிற மொழிகளுடைய நலனை எப்படி பாதுகாக்க முடியும் என்பதை பற்றியெல்லாம் சந்திரபாபு நாயுடு நிச்சயமாக அவற்றையெல்லாம் சொல்லக்கூடிய இடத்திலும் செயல்படக்கூடிய இடத்திலும் இருக்க முடியும். இரண்டாவது, ஒன்றிய அரசுடைய நிர்வாகத்தை கவனிக்கின்ற முக்கியமான குழுக்கள் என்பது இந்த கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், இந்த கேபினட் கமிட்டி ஆன் அப்பாயின்மெண்ட்ஸ், இந்த கேபினட் கமிட்டி ஆன் நேஷனல் செக்யூரிட்டி, இதை போன்ற முக்கியமான 4 கமிட்டிகளிலே நம்முடைய தென்னிந்தியாவை சார்ந்த எந்த தலைவர்களும் கடந்த 10 ஆண்டுகளிலே, திருமதி நிர்மலா சீதாராமன் அதிலே ஒரு நிதி அமைச்சர் என்கிற முறையில் இடம்பெற்றிருந்தாலும் கூட அவர் மோடியையும் அமித்ஷாவையும் மீறி அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருந்தது என்றால் யாரும் நம்ப மாட்டார். ஆனால் அதை போன்ற கமிட்டிகளிலே சந்திரபாபு நாயுடு உட்கார்வார் என்று சொன்னால் நிச்சயமாக அது தென்னிந்திய மாநிலங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும். தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களுக்கு ஒன்றிய அரசோடு இருக்கக்கூடிய ஒரு உறவு பாலமாக அவர் திகழ முடியும். சந்திரபாபு நாயுடுவுக்கு கிடைத்திருக்கிற எண்ணிக்கை அப்படின்றது தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய இதுவரைக்கும் கிடைக்காத பொருளாதார பலன்களை கிடைக்கக்கூடிய காரணமாக அமையலாம் அப்படின்ற உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ்.